தாவேக தலைவர் விஜயிடம் டெல்லியில் சிபிஐ விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யுங்கள். விஜய் அவர்களிடம் இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஒரு நாள் அவர் பொங்கல் உள்ளிட்டவற்றுக்காக 5 நாட்கள் வரை அவருக்கு அவகாசம் வழங்கப்பட்டு மீண்டும் அவர் ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில் இரண்டாவது முறையாகவும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் முதலில் கால அவகாசம் கேட்டிருந்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அவர் இன்றைய தினம் ஆஜராகியிருந்தார். இதற்காக நேற்றே அவர் டெல்லிக்கு வந்திருந்தார். நேற்று மாலையே அவர் டெல்லிக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். அந்த ஹோட்டலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகம் என்பது அமைந்திருக்கிறது. காலை அவரை 10 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் 10:15 மணி அளவில் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்தார். பிறகு 10:30 மணிக்கு அவரிடம் கையொப்பம் பெறப்பட்டு அவரிடம் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. இன்றைய நாள் விசாரணையை பொறுத்தவரை 7 மணி நேர விசாரணையாக நடந்து தற்பொழுது அது நிறைவடைந்திருக்கின்றது. இன்றைய தினம் அவரிடம் ஏற்கனவே அவர் கொடுத்திருந்த வாக்குமூலங்களின்படி இந்த முறையும் அவர் அதே மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் மாற்றான விஷயங்களை சொல்கிறாரா, அரசியல் ரீதியிலான அழுத்தங்கள் தொடர்பான விவகாரம், அந்த பேருந்தில் அவர் இருந்த பொழுது அவர் கண்ணால் பார்த்த விஷயம், பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த டேஷ் கேமில் இருந்து பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் ஆகியவற்றை ஒப்பிட்டு காட்டி விஜய் அவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டதாக தான் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே அவருக்காக தனியாக புக்லெட் என்பது தயார் செய்யப்பட்டிருந்தது. இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக கேள்விகள் என்பது அச்சிடப்பட்டு அதற்கு விஜய் அவர்கள் எத்தகைய பதில்களை கூறுகிறார் என்ற விஷயங்கள் தான் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தெரியும், தெரியாது, ஆம், இல்லை போன்ற ஒற்றை வார்த்தையில் தான் அவர் கடந்த முறையும் பதில் அளித்திருந்தார். இந்த முறையும் அதே மாதிரியான பதில்களை தான் அவர் கொடுத்திருக்கிறார். போன முறை அவர் செந்தில் பாலாஜி அவர்களின் பெயரை குறிப்பிட்டிருந்தார் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அதன் நீட்சியாகத்தான் செந்தில் பாலாஜிக்கும் இந்த முறை சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தார்கள். 2 மாதத்திற்கு முன்பாக விஜய் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் அவர் சொன்ன தகவல்கள் ஆகியவை இந்த முறையும் சரிபார்க்கப்படுகின்றது என்பதுதான் இந்த விசாரணையுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. வெளியே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் அதிகமான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே அவர்கள் இருக்கின்றார்கள். விஜய் வரும் பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குவிந்திருக்கிறார்கள். டெல்லி காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அவர்கள் தொடர்ச்சியாக அங்கேயேதான் இருந்து வருகின்றார்கள். எனவே விஜய் அவர்கள் வெளியே வந்தால் அது சம்பந்தமான வெளியே வந்து காரை விட்டு இறங்கி அவரது ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகளை பார்க்கிறாரா அல்லது அப்படியே காரில் சென்று விடுகிறாரா என்பதையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றொரு பக்கம் நாளைய தினம் அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறதா அல்லது இன்றைய விசாரணையுடன் நிறைவு செய்து விடுகிறார்களா என்பதையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விஜய் அவர்கள் தற்பொழுது வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. காவல்துறையினர் இருக்கக்கூடிய ரசிகர்களை வெளியேறுங்கள் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். குழந்தைகளுடன் விஜய் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிபிஐ அலுவலகத்திற்கு முன்பாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் டெல்லி காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இது முக்கியமான அலுவலக பகுதி, இந்த இடத்தில் நிறைய பேர் இருக்கக்கூடாது என்று அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் தற்பொழுது அவர்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக இடத்திலிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். வெளியே கூட்டம் அதிகமானாலும் கூட விஜய் அவர்கள் வெளியே வருவதற்கான தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை முக்கியமான அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் பெரும்பாலான அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. அதனால் கூட்டம் நிறைய இல்லை. ஆனாலும் கூட போக்குவரத்து பிரச்சனை போன்றவை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக விஜய் அவர்கள் ரசிகர்களை அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று டெல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். மற்றொரு பக்கம் முதல் நாள் விசாரணை நிறைவடைந்து விட்ட போதிலும் அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக உள்ளே அமர வைக்கப்பட்டிருப்பார். தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை அவர்களிடம் காட்டி அந்த ஆவணங்களை விஜய் அவர்கள் சரிபார்த்ததற்கு பிறகு வெளியே விடுவார்கள் என்பதான தகவல்கள் தான் சொல்லப்படுகின்றது. பொதுவாக லேட் நைட் ஆனால் மாலைக்கு மேல் ஆகிறது என்றால் விஜய் அவர்கள் டெல்லியிலேயே தங்கிவிடுவார். எனவே இன்றைய விசாரணை நிறைவடைந்தாலும் கூட அவர் இரவே சென்னைக்கு புறப்படுகிறாரா அல்லது டெல்லியிலேயே தங்கிவிட்டு நாளை காலை புறப்படுகிறாரா என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. போன முறை அவர் அப்படித்தான் செய்திருந்தார், டெல்லியிலேயே இரவும் தங்கியிருந்தார். இந்த விசாரணையை பொறுத்தவரை முதல் நாளே அவர் டெல்லிக்கு வந்திருந்தார். மாலையே அவர் வந்திருந்த சூழலில் அடுத்த நாள் தான் அவர் இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகியிருந்த சூழலில்
தொடர் விசாரணை என்பது அவரிடம் நடத்தப்பட்டு ஒரு ஆவணங்கள் என்பதும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆவணங்களை வைத்துதான் குற்றப்பத்திரிகை என்பது தயார் செய்யப்படும். வெறும் விஜய் அவர்களிடம் மட்டுமல்ல, விஜய் அவர்களுடைய ஓட்டுநர், தனி பாதுகாவலர் உள்ளிட்ட பல பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவம் நடந்த அந்த இடத்திற்கு சென்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். கரூர் மாவட்டத்தின் ஆட்சியர், எஸ்பி மற்றும் மற்ற காவல்துறையின் மூத்த அதிகாரிகள், டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்ற உயர் காவல்துறை அதிகாரிகளும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு சிபிஐயால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் ஆகியவைதான் ஒருங்கிணைந்து விசாரணையாக விஜயிடம் நடத்தப்பட்டிருக்கின்றது. விஜய் அவர்களை ஆரம்பத்திலிருந்தே இந்த விவகாரத்தில் ஐவிட்னஸாக பார்க்கிறார்கள் என்றாலும் கூட அவரை தான் முக்கிய நபராக, இந்த சம்பவத்தின் முக்கிய நபராக சிபிஐ அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவர்தான் அந்த சம்பவம் நடந்த பொழுது அனைத்தையும் கண்ணால் நேரடியாக பார்த்தவர். அந்த இடத்தில் அவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்த்தார், அவர் அதற்கு பிறகு வீடியோ வெளியிட்டு அரசை குற்றம் சாட்டியிருந்தார், அதற்கான காரணம் என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கிறது போன்றவை எல்லாம் அவரிடமிருந்து கேட்டு பெறுகின்றது. அவருக்கு ஏதேனும் முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்றால் அதை சிபிஐ அதிகாரிகளிடமும் கூட அவர் சமர்ப்பித்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக சிபிஐ அதிகாரிகள் போட்டோகிராஃப் மற்றும் வீடியோகிராஃப் ஆதாரங்களை விஜய் அவர்களிடம் காட்டி விசாரணை நடத்தப்படுகிறது என்பதான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கின்றது. நாளைய விசாரணை தொடருமா தொடராதா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது மணி 5:45 ஆகக்கூடிய சூழலில் 6 மணிக்கு மேல் அவர் விடுவிக்கப்படலாம், வெளியே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.